நம சிவாய நமக. வணக்கம் நண்பர்களே. இன்று 30/7/2026 வியாழக்கிழமை. கன்னிராசி நேயர்களுக்கான தினசரி ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அறிவும் பொறுமை மற்றும் திட்டமிடும் திறன் ஆகிய பயனளிக்கும் நாளாக அமைய வாய்ப்பு உள்ளது. சிந்தித்து செயல்பட்டால் பல விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் என்பதற்கு உதாரணமாக திகழப் போகிறீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்களில் தொழில் மற்றும் வேலை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். பணியிடத்தில் உங்கள் திறமைகள் நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போன்று மேலதிகாரியின் பாராட்டு பெறக்கூடிய சூழல் உருவாகும். புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை திறமையாக கையாளும் திறன் உங்களுக்கு உண்டு. அலுவலகத்திலும் மற்றும் அரசியலும் எந்த ஒரு சூழ்நிலையில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கன்னிராசி வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் செய்பவராக இருந்தால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று புதிய முதலீடுகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த முதலீடு செய்யும் எவரோ அது சம்பந்தப்பட்ட தொழில் வல்லுநர்களை கொஞ்சம் ஆலோசனை செய்து எது செய்தால் செய்யக்கூடாது என்று தெளிவாக தெரிந்த பிறகு அந்த முதலீடு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான பண வரவுகள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லதாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரவு 500 ரூபாய் என்றால் செலவு 200 ரூபாய் அந்த வகையில் செலவு செய்தீர்கள் என்றால் உங்க குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் நன்றாக செயல்படும். எதிர்காலத்தில் எந்த ஒரு பாதிப்பு வராது. கன்னிராசி நேயர்களுக்கான குடும்பம் மற்றும் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். குடும்பத்தில் அமைதி நிலவும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிறிது குறைந்து கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதே போன்று பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தின் நேரம் அதிகம் செலவிடுவதால் அவங்க மன நிம்மதி பெறுவார்கள். கன்னிராசி நேயர்களுக்கான காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களாக இருந்தால் துணையுடன் மனமிட்டு திறந்து பேசுவார்கள். அவர் கருத்து வேறுபாடு எந்த சூழ்நிலை இல்லாமல் வெளிப்படையாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முடிந்தவரை கோபத்தால் எந்த வார்த்தையும் வெளிவிடாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாள்வது கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதன் பாதிப்பு என்றும் மனதில் வடுவாகி இருப்பது எந்த ஐயமில்லை. முடிந்தவரை நீங்கள் கூறுவதற்கு முன் அல்லது விமர்சிப்பதற்கு முன் தெளிவாக யோசித்து செயல்படுங்கள். கன்னிராசி நேயர்களுக்கான உடல் ஆரோக்கியங்கள் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். சிறிய சோர்வுகள் அல்லது செரிமான தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. முடிந்தவரை போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று சரியான நேரத்தில் உறங்குங்கள். தேவையற்ற உணவுகள் வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அவ்வகை உணவு எடுத்துக்கொள்வதால் உடலில் ஏற்படும் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, முடிந்தவரை வீட்டு உணவை பயன்படுத்துங்கள். வெளி உணவுகள் முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று கன்னிராசி நேயர்களுக்கான மாணவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று பார்க்கலாம். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். போட்டி போடு தேர்வில் வெற்றி பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்ணும் பெறுவார்கள். இருந்தாலும் சில நேரங்களில் கவனச்சிதறவுகள் கொண்ட வர வாய்ப்பு உள்ளது. முடிந்தவரை தெளிவாக செயல்படுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. நல்ல திசை வடக்கு திசை. நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ விநாயக பெருமான் என்பது ஐயமில்லை. அதே போன்று பரிகாரங்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, காலையில் எழுந்தவுடன் விநாயகர் கோயில் அருகில் இருந்தால் அங்கே சென்று அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போன்று பச்சை பயிர் தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் குறைகள் கொஞ்சம் நிவர்த்தியாக வாய்ப்பு உள்ளது. இன்றைய குரல்களை சம்பந்தமாக ஒன்று பார்க்கலாம். பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்படுவரை வெற்றி தானாக வந்து சேரும் என்பது ஐயமில்லை.
மொத்தத்தில் 30/7/2026 கன்னிராசினியர்களுக்கு முயற்சி எப்பொழுதும் வெற்றியே கிடைக்கும் என்பது எந்த பாகுபாடும். முடிந்தவரை நிதானமாக முடிவெடுங்கள். தொழில்கள் செய்யும் போது மற்றவரின் கருத்துக்களை தெளிவாக காது கொடுத்து கேட்டு அது எவ்வாறு செய்யலாம் என்பது கவனித்துக் கொள்ளுங்கள். பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் நல்ல முன்னேற்றங்கள் அடைவீர்கள். வரவுக்கு தகுந்த செலவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே போன்று வெளி உணவுகள், நண்பர்களின் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் 4 பேருக்கு செயல்பட நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்கள். கன்னிராசி நண்பர்களே, உங்களால் முடிந்த நல்ல படிக்கும் திறன் உள்ள ஆதரவற்ற எந்த வகையில் ஆதரவு இல்லாதவர்களுக்கு மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த பேனாக்களோ நோட்டு புத்தகங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதே போன்று உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்படும் முதியவர்களோ அல்லது இயலாதவர்களோ எவராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவளித்தீர்கள் என்றால் உங்கள் கர்ம பலன்களில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக விலகி சென்று எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக ஒளி விளக்காக அமையும் என்பது ஐயமில்லை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களும் கன்னிராசி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.